காலையில் நிற்கிறதுக்கு ரொம்ப ஒரு மனசுக்கே ஒரு நிம்மதியாக இருப்பீங்களா? நல்ல ராகத்தா. நீங்களே முடிவு பண்ணிட்டா அப்புறம் என்ன அவ்வளோதான். அல்வா கிட்டுறாப்ல ஜபல் ஹஃபீத் அரபு நாட்டில் உள்ள மிகப்பெரிய மலைவாச ஸ்தலங்களில் மிக முக்கியமான ஒரு இடம். அபுதாபி அண்ட் அன்லைனில் ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் ஸ்பாட் அப்படின்னா அது ஜபல் ஹஃபீத் தான். பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே தன்னுடைய சிறப்பம்சத்தை தக்க வச்சுக்கிறதுல ஜபல் ஹஃபீத் இன்றைக்குமே உயர்ந்த ஒரு சிறப்பம்சங்கள் கொண்ட ஒரு மலைவாச ஸ்தலமாக இருக்குது. மலைகளுக்கு நடுவில் அங்கங்கே கல்லறைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. நம்ம காரில் இருந்து இறங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கல்லறைகள்லாம் பார்க்க முடியும். ஆனால் எதுக்குமே அலோடு கிடையாதுங்க. ஜஸ்ட் நம்ம சைட் சீயிங் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஜபலுங்கிறது அரபிக்கில் மலை. என்ட்ரன்ஸ்லேயே பிரமிக்கிற மாதிரி ஒரு அரண்மனை ஒன்று இருந்துச்சுங்க, கண்ணை கவர்ந்து. இயற்கை காட்சிகளை ரசித்தவாறு டீ சாப்பிட உட்காந்தோம். ஸோ அங்கே உள்ள கான்வர்சேஷன் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பெட்டர் மேக்ஸ் லைட் வாடகைக்கு போக போகுது. 10 ரூபாய் கிடைக்கும். அதான் நான் தொடச்சிட்டு இருக்கேன். இந்த பெட்டர் மேக்ஸ் லைட் எப்படி எரியுது? அப்படி வா. இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. இதுக்கு மேல கோழி முட்டை மாதிரி இருக்குது பாரு. இதுக்கு பேரு மேண்டில். இதுலதான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. இதுல எப்படி ஏறியே போங்கண்ணே. என்ன அதுக்கெல்லாம் உடைச்சு விட்டீங்க? ஃபோட்டோகிராஃபியில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பர்ஸ்பெக்டிவ் ஒன்று இருக்குங்க. இந்த ஆங்கிள் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றின கான்வர்சேஷன் தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆல் எக்யூப்மெண்ட் எல்லாத்தையும் காமிக்கணும் மக்களுக்கு. இப்போ வாங்க. காலையில் மலைகளுக்கு நடுவே சன்ரைஸ் வந்தது ஒரு ரம்மியமான ஒரு காட்சி. அதை ரசித்த மணிக்க நண்பருடைய நடை. வகை ஜபல் ஹஃபீத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு டைமிங் காலையில் தாங்க. சன்ரைஸ் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடவே கூடாது. அது போகிறதா இருந்தால் அது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபோட்டோ செஷன் எல்லா ஆங்கிளில் இருந்துமே ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாச்சு. காலையில் நிற்கிறதுக்கு ரொம்ப ஒரு மனசுக்கே ஒரு நிம்மதியாக இருக்கு பற்றியலா? நல்ல ராகத்தா. கண்ணாடி நீங்க போட்டிருக்கீங்க, எடுத்துட்டு வாங்கப்ப.
மலையில் வசிக்கக்கூடிய பூனை. மலையில் வசிக்கிறது தக்கன மாதிரி அதனுடைய உடல்வாகும் வின்டர் சீசனையும் அந்த சம்மர் சீசனையும் சமாளிக்கிற மாதிரி தான் அதனுடைய உடல்வாகம் அமைக்கப்பட்டுச்சு. இறைவனுடைய படைப்பு இல்லையா? அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்லேயே இருக்காப்லையா பாயா அதிரை. அப்படி வாங்க, அப்படி வாங்க, இப்படி வாங்க, இப்படி வாங்க, அப்படி. அவர் தான் யூடியூபராக இருக்கிறாரு. இப்படி வாங்க, மவுண்டெயினுக்கு பின்னாடி வாங்க பாய், பின்னாடி வாங்க மவுண்டெயின். இங்கே பாரு, ஒரே ஒரு சுத்து மட்டும் இப்படி ஃபுல்லு, கீழேயும் வானமும் தெரிகிற மாதிரி ஒரே ஒரு ஃபுல்லு மட்டும் இப்படி ஒரு ரொட்டேட் மட்டும். கண்ணாடி நல்லா இருக்காங்க. சில்லுன்னு காற்று, சூடான டீ, அன்பான நண்பர்கள், வேறு என்ன வேணும்? இதை வச்சு எடுக்கணும் தலைவரை. நெஞ்சில் எடுத்தீங்கன்னா தரது அதிகமாக தெரியும். இல்லை இடுப்பு கிட்ட கொண்டு வாங்க போன. நண்பருடைய வீடியோ நல்லா தான் இருந்துச்சு. நோட்ஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கவும் ஸ்கில்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. நீங்களே முடிவு பண்ணிட்டா அப்புறம் என்ன? அவ்வளோதான். இதை அப்படியே அமன் சொல்கிறேன், அப்படியே பாயிண்ட் ராஜா முடிஞ்ச அளவுக்கு நானும் ஏதாவது மக்களுக்கு வந்துடுறேன். ராஜா பாய் ஒளிராப்லையா? பாய் வாங்கிட்டாப்லையா? அல்வா கிட்டுறாப்ல, அல்வா கிட்டுறாப்ல. கரெக்டாக இருக்கு. வறுமையா அப்படியே இருங்க. கொஞ்ச நேரத்தில் மேகம்லாம் கருத்துக்கிட்டு நல்ல ஒரு அழகான ஒரு வியூவை கொடுத்துச்சு. ஸோ அந்த வியூ பாயிண்ட்டை சூஸ் பண்ணி தான் நம்ம நிற்கிறது. ஃப்ரெண்ட்ஸுகளோடு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு அழகான வியூ பாயிண்ட்டுங்க இந்த ஜபல் ஹஃபீத். உண்மையிலே கிளைமேட்டும் சரி, சீனரிஸும் சரி, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மஸ்ட் விசிட் பிளேஸ். மற்றும் ஒரு அழகான தருணத்தில் சந்திப்போம். இது என் கண்ணில் படும், உங்கள் மனதை தொடும் ராஜா டைரிஸ். அல்வா கிட்டுறாப்ல.